அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சுழற்சிகளில் உருமாற்றும் சுழற்சி. இந்த சுழற்சி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பூதத்தோட தன்மையை இன்னொரு தன்மையோடு சேர்த்து உருவாக்கி கொடுக்கும், அழிச்சும் கொடுக்கும். அழிக்கும் சுழற்சி அப்படின்னும் இங்கே சொல்லுவாங்க. இந்த சுழற்சிப்படி என்ன நடக்கும் அப்படிங்கும்போது, இந்த ஒரு பூதம் தன்னுடைய சக்தி நிலையில் அதிகமாக இருக்கும்போது அதற்கு எதிரான பூதத்தை அதோட சக்தி நிலைமையை பலவீனம் அடைய செய்கிறது. இதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கும்போது, ஒருத்தருக்கு அதிகாரம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது தன்னை விட பலவீனமாக இருக்கிறவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரியும் இருக்கலாம். இல்லை குறும்பு பண்ணக்கூடிய ஒரு குழந்தைய தாத்தா பாட்டி கண்ட்ரோல் பண்ணி, இல்லைடா இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கான்செப்டோடு நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த இடத்துல தாத்தா பாட்டி குழந்தைன்னு சொன்னேன்னா, அந்த கனெக்ஷன் தாய் தனையன் பேர குழந்தை, இந்த கான்செப்டில் தான் நீங்கள் அந்த ஃபார்முலாவை எழுத போகிறீங்க. ஸோ இதோட சுற்று எப்படி இருக்கும் அப்படின்னா, கடிகார திசையில் இருக்கும். இதோட விளைவு 2 பூதங்கள், அதாவது இதில் என்னென்ன பூதம் இருக்கும் அப்படின்னா, பாட்டி பூதம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆகாயத்துக்கு நெருப்பு தனையன் அப்படின்னா, ஆகாயத்துக்கு நீர் தாய். சரிங்களா? இதே கணக்கில் ஆகாயத்துக்கு நெருப்பு தனையன் அப்படின்னா, நெருப்புக்கு மண் தனையன். அப்போது மண்ணுக்கு ஆகாயம் என்னவாக இருக்கும்? பாட்டியாக இருக்கும். கரெக்டாக? அந்த கான்செப்டில் நம்ம பார்க்கும்போது இங்கே அந்த பஞ்சபூதங்களை நம்ம சுற்றுல போடும்போது ஒன்று விட்டுட்டு அடுத்ததோடது கனெக்ஷன் வரும். ஒன்று ஜம்ப் பண்ணிவிட்டு ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு, அந்த ஆர்டரில் நம்ம எப்படி பார்த்தோம்? ஆகாயம், நெருப்பு, மண், காற்று, நீர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது ஒன்று விட்டு அடுத்ததில் இதனோட சுற்று இருக்கும். இப்போ என்ன பண்ணோன்னா, பாட்டி பேர குழந்தைய கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கடிகார சுற்று ஞாபகம் வரும். கிளாக் வைஸில் அந்த ஆர்டர் அப்படி வரும். அப்போது ஆகாய பூதமானது இந்த தன்னிடத்துல இதுக்கு எதிராக யாரை பார்க்குதுன்னா, இந்த இடத்துல பேர குழந்தைய பார்க்குது. அப்படின்னா ஆகாயத்துக்கு மண் எதிரி. அப்போது அந்த தன்னுடைய சக்தியில் மிகும்போது தன்னுடைய எதிரி பூதத்தை கண்ட்ரோல் பண்ணுது. இல்லைன்னா தன்னோட ஆளுகைக்கு உள்ளே இருக்கிற அந்த பூதத்தை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும்? தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி தன் ஆளுகைக்கு கீழே இருக்கிற பூதத்தை பலவீனம் அடைய செய்கிறது. இதுதான் இதோட பொருள். ஸோ சுற்றுன்னு பார்க்கும்போது கடிகார திசையில் சுற்றுது. விளைவு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஆக்க சுழற்சியிலையும் சேமிப்பு சுழற்சியிலும் அடுத்தடுத்த பூதங்கள், இப்போ 2 பூதம் இருக்குன்னா 3வது பூதத்தில் விளைவு இருக்கும். அந்த விளைவும் 3வது பூதத்தோட சொந்த தன்மையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதே இடத்துலையும் 2 பூதங்கள் இணைஞ்சிருக்கு. 3வது ஒரு பூதத்தில் தான் விளைவு இருக்குது. ஆனால் இங்கே இணையக்கூடிய பூதங்கள் அடுத்தடுத்த பூதங்கள் இல்லை, ஒன்று விட்டு ஒன்று. ஸோ பாட்டி பூதமும், அதாவது பாட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த பூதமும், அதோட பாட்டியோட தனையன் தாய் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பூதத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு பேரன் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பூதத்தோட இணைவு இருக்கும். அப்போது ஆகாயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆகாயத்தை நீங்கள் பாட்டியாக எடுத்தீங்கன்னா அதோட தனையன், அதே சமயத்தில் மண்ணுக்கு தாய். அப்படி இருக்கிற அந்த நெருப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக எங்கே போயிடணும்? ஃபார்முலாவில் உங்களுக்கு ஆகாயத்திலேருந்து நேராக நெருப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு மண்ணுக்கு போயிடணும். விளைவு எங்கே இருக்கும் அப்படின்னா, மண்ணுக்கு தனையன்கிட்ட இருக்கும். மண்ணுக்கு தனையன் யார்? காற்று. அங்கே தான் விளைவு இருக்கும். அந்த விளைவு எந்த தன்மையில் இருக்கும்னா, தாயுடைய தன்மை, அதாவது அந்த எந்த பூதம் புதுசாக விளைவிக்கிறீங்களோ அதோட தன்மையில் இருக்கும். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் நம்மளோட இதில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நீர் ஊற்றினா மரம் வளருதுன்னோ, இது ஆக்க சுழற்சி. இதே மரத்தோட பரப்பு அதிகமாச்சு அப்படின்னா நிலப்பரப்பு சுருங்கிடும் இல்லையா? நீங்கள் காடு அதிகமாக ஆக நிலத்தினோட தன்மை நிலத்தினோட அளவு குறையுது இல்லையா?
அதே மாதிரி நிலம் அதிகமாகும்போது நிலத்துக்கு நீங்கள் எப்படி ஸ்கிப் பண்ணுவீங்க? நிலத்துக்கு வந்து தனையன் யார்? காற்று. அங்கேருந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி வரும்போது நீருக்கு வந்துடுவீங்க. காற்றோட தனையனான நீருக்கு வருவீங்க. அப்போது நிலம் அதிகமாச்சுன்னா நீரோட அளவு குறைஞ்சிடுது. இப்போது நீர்லேருந்து அடுத்ததாக நம்ம எங்கே போகிறோம்? அதனுடைய பேர குழந்தைக்கு போகிறோம். நீரோட தனையன் வந்து ஆகாயம். ஸோ ஆகாயத்தை ஸ்கிப் பண்ணிடுறோம். ஆகாயத்துக்கு அடுத்ததான நெருப்புக்கு போகிறோம். அப்போது நீர் வந்து என்ன பண்ணுது? நெருப்பை அணைச்சிடுது. இப்போ அடுத்து நெருப்புலேருந்து எங்கே வரோம்? அதனுடைய தனையனான மண்ணை ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக காற்றுக்கிட்ட வந்துடுறோம். அப்போது நெருப்பில் இருந்து காற்று. நெருப்பு என்ன பண்ணுது? காற்றை வந்து நம்ம உலோகம், மெட்டல் அப்படின்னு ஒரு பூதம்ங்கிற பேரில் பார்த்தோம் இல்லையா? ஸோ நெருப்பு உலோகத்தை உருக்குகின்றது அப்படின்னு பண்ணலாமா? இல்லை நெருப்பு இருக்கிற இடத்துல காற்று உங்களுக்கு குறைஞ்சிடும். எப்படி? அந்த நெருப்பு காற்றில் இருக்கிற அந்த ஆக்சிஜனை வந்து நெருப்பு எடுத்துன்றதால இப்போ நீங்கள் காட்டுத்தீயெல்லாம் நடக்கும்போது உள்ளே போனீங்கன்னா நீங்கள் நெருப்பை விட்டு வெளியே வந்தால் தான் உங்களால் சுவாசிக்க முடியும். காற்று தீக்குள்ளே அந்த தீயால் கருகி இறக்குறவங்கள விட அங்கே மூச்சு திணறி இறக்குறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். இதுதான் இந்த கான்செப்டை வந்து இங்கே புரிஞ்சுக்கோங்க. நெருப்பு அதிகமாகும்போது அந்த காற்று வந்து அங்கே சஃபகேட் ஆகுது, அளவு குறையுது. இல்லைன்னா நெருப்பு உலோகத்தை உருக்குகிறது அப்படின்னு பார்க்குறோமா? இப்போ 4 விஷயத்தை பார்த்துட்டோம். 5வதா இப்போ காற்றுலேருந்து உலோகத்துலேருந்து எங்கே போகிறோம்? அதனுடைய தாயான நீரை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீரின் தனையனான ஆகாயத்திட்டு போயிடுறோம். ஸோ எங்கே பண்ணுது? காற்றிலிருந்து ஆகாயம். ஸோ உலோகம் மரத்தை வெட்டுகின்றது அப்படி எடுத்துக்கலாம். இல்லை இதே காற்று பேய்க்காற்று, சூறாவளி காற்றாக இருந்தால் மண்ணை இது மரத்தை வேரோடு பிடுங்கி எரிஞ்சிடுறது இல்லையா? அந்த ஆங்கிள்லையும் நம்ம வந்து எடுக்கலாம். காற்றுங்கிற இடத்துல பார்க்கும்போது ஒரு சூறாவளி காற்று மாதிரி வந்து மரத்தை பிடுங்கி வேரோடு பிடுங்கி எரிஞ்சிருது. இல்லை உலோகம் அப்படின்னு பார்க்கும்போது உலோகத்தை வச்சு நம்ம மரத்தை வெட்டுறோம். இந்த ஆங்கிளையும் நம்ம பார்க்கலாம். அப்படின்னா என்னென்னா இந்த இடத்துல நம்ம ஜம்ப் பண்ணி பார்த்தது எந்த பொருள் எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். மறுபடியும் இன்னொரு தடவை சொல்கிறேன். பஞ்சபூதத்தோட வரிசை எப்படி இருக்கும்? ஆகாயம், நெருப்பு, மண், காற்று, நீர். திரும்ப நீருக்கு அடுத்தது எங்கேருந்து உருவாகும்? ஆகாயத்துலேருந்து ஒரு சைக்கிள் வரும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு வட்டமாக நம்ம பார்க்கும்போது இங்கே வந்துட்டு 2 பூதங்கள் நடுவில் ஒரு பூதத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போகுது. அதாவது பாட்டி பையனை ஸ்கிப் பண்ணிவிட்டு பேரங்கிட்ட போயிடுறாங்க. ஓகேங்களா? அப்போ எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம்? ஆகாயத்துலேருந்து ஆரம்பிக்கிறோன்னா ஆகாயம் நெருப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு மண்ணை கண்ட்ரோல் பண்ணுது. மண்ணில் இருந்து நேராக காற்றை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீரை கண்ட்ரோல் பண்ணுது. நீர் வந்து ஆகாயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெருப்பை கண்ட்ரோல் பண்ணுது. நெருப்பு மண்ணை ஸ்கிப் பண்ணிவிட்டு காற்றை கண்ட்ரோல் பண்ணுது. காற்று நீரை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆகாயத்தை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ இந்த சுழற்சி எப்படி வரும்? ஆகாயத்துலேருந்து மண்ணுக்கு போகும், மண்ணுலேருந்து நீருக்கு வரும், நீர்லேருந்து நெருப்புக்கு போகும், நெருப்புலேருந்து காற்றுக்கு வரும், காற்றுலேருந்து மறுபடியும் ஆகாயத்துக்கு வரும். இது வந்து ஒரு நட்சத்திரம் மாதிரி 5 முனைகள் கொண்ட நட்சத்திரம் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த நட்சத்திரத்தை நீங்கள் வரையும் போது எந்த டைரக்ஷனில் வரைவீங்க அப்படின்னா கடிகாரம் சுற்று போல் நீங்கள் வந்து வரையணும். இப்போ இதுக்கான ஃபார்முலா இப்படி இப்போ நம்ம போடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ வந்துட்டு எனக்கு 2 பூதங்கள் இருக்குது. அது வந்து ஒன்று விட்ட பூதமாக இருக்குது. பாட்டியும் பேரனும் இருக்குது அப்படின்னா உருவாகக்கூடிய பூதம் பேரனுக்கு தனையனாக இருக்கும். அப்படின்னா என்ன? அந்த வரிசைப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஆகாயத்தையும் மண்ணையும் இணைச்சி போடும்போது உங்களுக்கான சக்தி எப்படி கிடைக்கும்னா காற்று தன்மையில் கிடைக்கும், காற்று சக்தியாக கிடைக்கும். ஆனால் அந்த காற்றில் வந்து எதன் தன்மை இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தாயோட தன்மை, அதனுடைய தாயின் தன்மை இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு மண் தன்மை கொண்ட காற்று கிடைக்கும். இதே நேரத்தில் நீங்கள் காற்றையும், அதாவது இப்போ மண்ணை இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம்? ஆகாயத்தையும் மண்ணையும் இணைச்சோம். மன்னிக்கணும், எஸ் இதுதான் வருது. அடுத்தது நீங்கள் இப்போ ஆகாயத்தையும் மண்ணையும் இணைக்கும் போது மண்ணுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய காற்றில் கிடச்சிது. இதே வந்து நம்ம மண்ணையும் நீரையும் இணைக்கும் போது நீருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆகாயத்தில் கிடைக்குது. ஆகாயத்தில் எந்த தன்மையில் கிடைக்குதுன்னா நீரோட தன்மையில் ஆகாயம் கிடைக்குது. அடுத்ததாக நீங்கள் வந்துட்டு நீரையும் நெருப்பையும் இணைக்கும் போது நெருப்புக்கு அடுத்ததாக மண் கிடைக்கும். அந்த மண் எந்த தன்மையில் கிடைக்கும்னா நெருப்போட தன்மையில் இருக்கும். ஸோ மீதி 2 பூதத்துக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி குழுவில் நீங்கள் வந்து பதிவு போடுங்க. நன்றி.